ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போது ஒரு ஈர்னிங் ஆப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஈர்னிங் ஆப்ஸ் வந்து 700 ரூபா கட்டணும். ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ லாக்இன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 737 ரூபா இருக்குது. இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான்னு இந்த எக்கோ கப்சல் ஒன்று A1 இருக்குங்களா, அது ஒரு நாளைக்கு வந்து 70 ரூபா கிடைக்குது. நம்ம 700 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். $2.92 ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா கிடைக்கும். டெய்லி பார்த்திங்கன்னா 70 ரூபா கிடைக்கும் 60 நாளைக்கு. இது மொத்தம் டோட்டல் எவ்வளோ வருது அப்படின்னாக்கா 4200 ரூபா வருது. ரெண்டாவது எக்கோ கப்சல் வந்து A2 2700 அதே பேக்கேஜ் எடுத்தால் ஹவர்லி 16 ரூபா 04 பைசா கிடைக்கிது. டெய்லி 385 ரூபா கிடைக்கும் 60 நாளைக்கு. இது மொத்தம் 60 நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 23100 வருது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து லார்ஜ், இது மினி, இது லார்ஜ். லார்ஜில் வந்து 2000 ரூபா கட்டணும் அப்படின்னாக்கா 90 நாளைக்கு ஒரு ஹவருக்கு வந்து 12 ரூபா 50 பைசா வருது. ஒரு நாளைக்கு வந்து டெய்லி இன்கம் 300 ரூபா. இந்த 3 மாதத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தாக்கா 27,000 வரும். நெட்வொர்க் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. $12 ரூபா 50 பைசா மேனியில் 300 ரூபா இருக்குது. 90 days 27,000 வருது. இது எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது அப்படின்னாக்கா வித்ட்ராவல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ, இப்போ 751 அப்படின்னு போட்டு கீழே வித்ட்ராவல் பாஸ்வேர்டு போடணும். போட்டு வித்ட்ராவல் கொடுத்தாக்கா மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இது வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து இதில் ஆட் பண்ணணும். இதை அந்த சின்ன பாக்ஸ் மாதிரி பென்சில் இருக்குல்ல, அதை ஓகே பண்ணாக்கா அக்கௌண்ட் நம்பரு IFSC கோடு எல்லாம் கேட்கும். அதெல்லாம் புட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அதை நம்ம செட் பண்ணிடணும். நான் செட் பண்ணிட்டேன். அது ஆல்ரெடி செட்னு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 25ல் ஒரு 257 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. பேங்க்கு 369 ரூபா ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. இது 428 ப்ரோசிங் ஆகிக்கிட்டு இருக்குது. 411 ப்ரோசிங் ஆகிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக 1 hour 2 hour கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 24 hours அதுக்குள்ளே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நம்ம இதிலையே நம்ம 700 ரூபா கட்டி ஒரு 2000 ரூபா 2700 ரூபா வச்சு இந்த 2வது பேக்கேஜ் எடுக்கலாம். இல்லை நம்ம வித்ட்ராவல் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 700 ரூபா ஃபஸ்ட்டு கட்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரெண்டாவது பேக்கேஜ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 10 பேரை இன்வைட் பண்ணணும். 10 பேர் இன்வைட் பண்ணாதான்
நம்ம இந்த 2700 கட்ட முடியும். நீங்கள் இது ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 70 ரூபா வந்துக்கிட்டு இருக்கும் 2 மாதத்துக்கு. நான் இதேமாதிரி டெய்லி யூடியூப்பில் வீடியோ போடுவேன் இயர்னிங் ஆப்ஸில். நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிடலாம், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிற ஃபோன் மாதிரி இருக்குங்களா, அதை வந்து ரீசார்ஜ் அப்படி அமுக்கணும்னா, இப்போ நம்ம 700 போகிறா இருந்தால் 700, 2700னா 2700, 3700 அப்படின்னு நான் ஒரு 6 ஜிஸ்டர் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜிஸ்டர் தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஆன்லைனில் பண்ணும்போது அதிக அமௌண்ட் கொடுத்து பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு உள்ள பேக்கேஜ் மட்டும்தான் எடுக்கணும். A1 எந்த இதுவாக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட்டு A1 தான் எடுக்கணும். A1 அதாவது 1ல் போட்டிருப்பாங்க, VIP 1, VIP 2 போட்டிருப்பாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1ல் எடுக்கணும். அதுக்கு மேலே 2வது லெவல் வந்து காசு அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா 2வது போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு 700, 2700 கட்டியாச்சு அப்படின்னாக்கா ஆன்லைனில் சொல்ல முடியாது, திடீர்னு ஏமாற்றுவாங்க. எப்படி தான் இருந்தாலும் ஒரு ஆப் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஆச்சும் ஒர்க் ஆகும். அதுக்குள்ளே ப்ராஃபிட் எடுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.